வந்து ஹாட் டாபிக் விஜய் அவர்கள் தான். இப்ப விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 2 மாநாட்டுகள் போட்டதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் டிஎம்கே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மக்கள் சொல்றாங்க. மக்கள் முன்வைக்கிறாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. என்ன நடந்தாலும் அதுல விஜய் பேரை எடுத்துக்கிறாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேரை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல என்ன விஜய் வந்துட்டு பிறகு என்ன நடந்திருக்குது எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க உங்க கேள்வி எனக்கு புரியல. என்ன இல்ல நிறைய திட்டங்கள் கொடுக்கறாருல மக்களுக்காக. விஜய் வந்து பிறகு ஆமா நீங்க என்ன பேசுறீங்க? அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்க. ஏங்க என்ன நீங்க பேசுறீங்க? விஜய் யாருங்க? ஏங்க தலைவர் தளபதி மிசால் இருக்கும்போது விஜய்க்கு 2 வயசு குழந்தைங்க. என்ன நீங்க பேசுறீங்க? அவர் மிசால் இருக்கும்போது 2 வயசு குழந்தை விஜய். 2 வயசு குழந்தையோ 1 வயசு குழந்தை அப்பதான் பிறந்திருக்காரு. அப்பதான் பிறந்திருக்காரு. கை குழந்தைங்க. அவர் கல்யாணம் 3வது மாசமே மிசாக் போயிட்டாரு அவரு. நீங்க விஜய் வந்த பிறகுதான் வந்து நாங்க வந்து அவர் சொன்ன பிறகுதான் மக்கள் திட்டங்கள் நிறைய வருதுன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுமா? ஒரு 2 பொதுக்கூட்டம் நடத்தினார். இட்ஸ் நாட் கால்ட் அஸ் எ கான்ஃபரன்ஸ், இட்ஸ் எ பப்ளிக் மீட்டிங். மாநாடுனா என்ன தெரியுமா உங்களுக்கு? மாநாடுனா என்ன சார்? தெரியாது, சொல்லுங்க சார். நானெல்லாம் 18 வயசுல மாநாடு பேசணும். மாநாடுனா 3 நாள் நடக்கும். ஒரு நாள் பேரணி விடிய நடக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சா மறுநாள் காலை 6 மணி 7 மணி ஆகும். 2வது நாள் எங்களை போன்ற பேச்சாளர்கள் தலைப்புகளில் பேசுவாங்க. 3வது நாளும் எங்களை போன்ற பேச்சாளர்கள் தலைப்புகளில் பேசுவாங்க. மாலை முதல் இரவுக்குள்ள கட்சியின் முன்னணி தலைவர்கள் பேசி கடைசியில கலைஞர், பேராசிரியர், தளபதி ஸ்டாலின் பேசுவாங்க. இது மாநாடு. இவங்க நடத்த பொதுக்கூட்டம். இது நாளும் கூட்டம் மக்கள் அங்கே அலை திரண்டு நிற்கும் கூட்டம். அதெல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் அந்த காலத்திலேயே. இப்பயாவது மேடம் வண்டி வச்சு கூட்டு வராங்க கட்சிக்காரி. எல்லா கட்சியிலும் வண்டி வச்சு கூட்டு வந்து பாத்தீங்களா சார்? இது என்ன தூரஞ்ச விஷயமாச்சு இது. யாரா இருந்தாலும் அவ்வளவுதாங்க. யாரா இருந்தாலும் அவ்வளவுதான். மாநாடுனா எல்லாருக்கும் வரத்துக்கு வசதி இருக்காதுங்க. வசதி இருக்க கார்ல வருவாங்க, வசதி கார்ல வருவாங்க, ட்ரெயின்ல பஸ்ல வருவாங்க. வசதி இல்லாதவங்களை என்ன பண்ண முடியும்? நம்ம வண்டி வச்சு தான் கூட்டு வர முடியும். வண்டி வச்சு தான் கூட்டு வர முடியும். அன்னைக்கு 3 நாள் அந்த மாநாட்டு பந்தல்லே தங்குவாங்க. குடும்பத்தோட வருவாங்க. இது பொதுக்கூட்டம். அவர் என்ன 20 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டு போறது பேர் மாநாடுங்களா? 22 நிமிஷம் 23 நிமிஷம் பேசுறாரு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எழுதி கொடுத்தது இல்ல ஒரு நாகரிகமா பேச வருதா? அது என்ன சார்? அவர் பேசுறத மட்டும் யாராவது எழுதி கொடுத்து பேசுறாரு அப்படிங்கறது. இப்போ அவர் இன்னைக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு திருச்சியில அவர் பேசினார்ல. நான் காலையில இருந்து கார்ல ரன்னிங்ல தான் இருந்தேன். சோசியல் மீடியால பார்த்தேன். கொயரா பேப்பர் வச்சு தான் பேசுறாரு. அதை பேசுறது தப்புன்னு சொல்லல, குறிப்பிட்டு தான் பேசணும். ஏன்னா அதனோன்னு பேசக்கூடாது. அதே யாரோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க, அது அவர் பேசுறாரு. டீசெண்டா பேசுறாரா? வேற யாரும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலையா? என்னங்க அவங்க உங்களாவே மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் பாருங்க. அவங்க உங்களாவே 4 பேர் சொல்றது நம்ம பேசலாம், தப்பு இல்ல. 4 பேர் வந்து எங்களுக்கு இந்த ஏரியால இந்த பிரச்சனை இருக்குது, விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நெசவாளருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும் போது அந்த பிரச்சனைகளை கேட்டு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பேசுறது தப்பு இல்லை. அது வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அட்டாக் பண்றது, ஒரு அநாகரிகமா பேசுறது, ஒருமையில பேசுறது. நான் விஜய் மட்டும் சொல்ல, எடப்பாடி பழனிசாமி இப்படி இவங்களெல்லாம் சொல்றேன், அன்புமணி இவங்களெல்லாம் சொல்றேன்.